This video is sponsored by Buymood Shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 லாஸ்ட் எக்ஸசைஸில் உள்ள 7th சம். சரிங்களா, பாருங்கள். அன்பு அறிவு செல்வியிடம் ஓர் 5 இலக்க ஒற்றைப்படை எண்ணை நினைவில் கொள்ளுமாறு கூறினான். மேலும் பின்வரும் குறிப்புகளை கூறுகிறான். என்னென்னா ஒரு 5 இலக்க ஒற்றைப்படை எண் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 5 இலக்கம் இருக்கணும், அது ஒற்றைப்படை எண்ணாகவும் இருக்கணும். அதுக்கடுத்து அவன் இதெல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் இருக்கிற மாதிரி அவன் சொல்கிற கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஒற்றைப்படை எண் 5 இலக்க எண்ணை நம்ம உருவாக்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் 5 இலக்க எண். அப்போ 5 இலக்க எண்ணை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோம். ஒன்று இதெல்லாம் இருக்கும், ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10,000. 1 2 3 4 5 இலக்கம். சரிங்களா, 5 இலக்கம் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1000வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 5ஐ விட குறைவு. இப்போ 1000ல் இருக்கிறது 5ஐ விட என்ன தான் இருக்கணும்? குறைவு. இப்போ 4ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 0ஆக இருக்கலாம். 5ஐ விட குறைவு. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வரலாம். சரிங்களா, நிறைய விடைகள். அடுத்து பாருங்கள், 100வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 6ஐ விட குறைவு. அப்புறம் 100வதுல எப்படி இருக்கும்? 6ஐ விட குறைவு. அப்போ 5ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 0ஆகவும் இருக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், 10வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 8. 10வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் என்னவா? 8ஆம். 10வதுல என்ன தான் இருக்குமா? 8. எல்லாத்துலேயும் அப்போ என்ன தான் இருக்கணுமா? அதில் 8 மட்டும் தான் இருக்கும். இங்கே நம்மளுக்கு 5ஐ விட குறைவுன்னதுனால, சரி 6ஐ விட குறைவுன்னதுனால 6ஐ விட சிறிய எண்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். இங்கே 5ஐ விட நம்மளுக்கு குறைவுங்கிறதுனால 5ஐ விட சிறிய எண்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா 10வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 8 அப்படின்னு கன்ஃபார்மாக என்ன சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு தந்துட்டாங்க. 10வது உள்ளது அப்போ நம்மளுக்கு என்னது? 8ன்னு செஞ்சுட்டாங்க. நம்ம என்ன ஓட்டுட்டோம். என்ன அடுத்து பாருங்க, அப்புறம் ஒரு 5 இலக்கம் ஒற்றைப்படை எண் தான் 5 இலக்கம் இருக்கணும். இப்போ அறிவுச்செல்வி கூறிய விடை என்னவாக இருக்கும்? அவள் 1க்கு மேற்பட்ட விடைகளை கூறுவாளாம். ஆமாம், நம்மளுக்கு ஒரு விடை தான் இருக்குமா? இல்லை, 1க்கு மேற்பட்ட நிறைய விடை இருக்குது. சரிங்களா, நம்மளுக்கு 1 விடை எப்படி இருக்குது? நம்மளுக்கு நிறைய விடைகள் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகளை கூறுவாளாம் நம்மளுக்கு கேட்டாச்சு. அப்போ ஒரு 5 இலக்க ஒற்றைப்படையன். ஒற்றைப்படை என்ன இருக்கும் போச்சுல, இந்த ஒன்றுகளோட இடத்துல அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். ஏன்னா 1000வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 5ஐ விட குறைவு. அதான் 1000ல் இருக்குது 5ஐ விட நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் சின்ன சின்ன நம்பராக எழுதிட்டோம். அப்புறம் 100வது இடமதிப்பில் உள்ள இலக்கத்தையும் பாருங்கள், எல்லாமே 6ஐ விட குறைவு எழுதிச்சு. 10வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் கரெக்டாக 8ன்னு அவங்களே நம்மளுக்கு தந்துட்டாங்க. ஸோ அதனால் அது இடத்துல ஃபுல்லாக 8 போட்டோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன இருக்கணுமா? நம்மளுக்கு ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும். சரிங்களா, 5 இலக்க நம்மளுக்கு ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும். அப்போ 5 இலக்க ஒற்றைப்படை எண்ணா எப்படி இருக்கலாம் பாருங்கள். ஒற்றைப்படை எண்ணா நம்மளுக்கு என்னது உண்டு? 1ஆக இருக்கலாம் அந்த இடத்துல, இல்லைனா அந்த இடத்துல 3 போடலாம், இல்லைனா 5 போடலாம், இல்லைனா 7 போடலாம், இல்லைனா 9 போடலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் 1 போடலாம், இல்லை 3 போடலாம், இல்லை 5 போடலாம், 7 போடலாம், 9 போடலாம். இங்கேயும் 1 3 5 7 9. இங்கேயும் 1 3 5 7 9. 1 3 5 7 9. 1 3 5 7 9. இந்த மாதிரி நிறைய நம்பர் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கலாம்? மாறி மாறி இருக்கலாம். அப்போ இதில் ஒரு நம்பரை நம்ம எழுதலாமா? ஓகே, ஃபஸ்ட் நம்பர் என்ன பண்ணிடலாம்? நம்மளாவே 5 இலக்க ஒற்றைப்படை எண்ணை நம்மளுக்கு இது பண்ணிடலாமா? ஓகே, 1000வது இட மதிப்பில் தான் இருக்குது. 10,000ல் அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்மளே ஏதாவது ஒரு நம்பர்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன நம்பர் போட்டுக்கலாம்? ஒரு 4 4 5 8 நம்மளுக்கு ஒற்றைப்படை எண் இருக்கணும். அப்போ 1 இப்படி எழுதலாம். இல்லைனா 4 4 5 8 3 இப்படி எழுதலாம். இல்லைனா இதை பாருங்கள், 4 3 இதாக இருக்குது, 4 8 அப்புறம் இங்கே ஒற்றைப்படை 9 வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் நிறைய எண்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.